கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்ருக்கோம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 76 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 77ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேதாகமத்தில் கிறிஸ்து பிறந்த காலம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு மாபெரும் உண்மையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த தலைப்பில் இதுவரைக்கும் 2 பாகம் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 3ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடங்களை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் இதோட தொடர்ச்சியான காரியங்களை புரிஞ்சுக்க முடியுமே தவிர பாதியில் கேட்டால் அவங்களுக்கு புரியாது. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா, இதை முதலிருந்து தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு எல்லா காரியங்களும் தெளிவாக புரியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கடைசியாக பார்த்துருந்த 2 பாகத்தில் என்ன பார்த்துருந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி அவர் டிசம்பர் மாதம் பிறக்கவில்லை என்பதை பார்த்தீங்கன்னா வேதாகமம் தெளிவாக நம்ம காண்பிக்கிற உண்மைகளை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவர் மரித்த மாதம் வேதாகமத்தில் ரொம்ப கிளியராக தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த மாதத்தில் அவர் மரிச்சான்னு சொல்லி கவனிக்கும் போது நீசான் மாதத்தில் அவர் மரிக்காண்ட காரியங்களை குறித்து நாம் முதல் பாகத்தில் தெளிவாக பார்த்துருந்தோம். அந்த நீசான் மாதம் நம்முடைய ஆங்கில கேலண்டருக்கு இசைவாக எந்த மாதத்தில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் வரும்னு சொல்லக்கூடிய உண்மைகளை பார்த்துருந்தோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஹீப்ரு மாதத்தில் நீசான் மாதத்தில் மரிக்கிறார். ஹீப்ரு கேலண்டரில் நீசான் மாதத்தில் மறைக்கிறாரு. அந்த நீசான் மாதம் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் வரும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவர் மறைச்சதுலேருந்து நம்ம 6 மாதம் பின்னாடி போகணும். ஏன் 6 மாதம் பின்னாடி போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அவர் மறிக்கும் போது 33 வயசு, அதாவது 33.6. அப்போ அந்த வயசில் அவர் மறிக்கிறாரு. அப்படி மறிக்கும் போது 6 மாதம் பின்னாடி போனோம்னா அவருடைய பிறந்த மாதம் பிறந்த வருடம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதனால இந்த நீசான் மாதத்துலேருந்து 6 மாதம் நம்ம பின்னாடி போகணும். பின்னாடி போகும்போது எந்த மாதம் வந்துச்சுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அது திஸ்ரி மாதம் வந்துன்ற காரியங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போது அந்த திஸ்ரி மாதம் நம்முடைய ஆங்கில கேலண்டருக்கு இசைவாக எந்த மாதத்தில் வரும்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வரும் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எந்த மாதத்தில் பிறக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி டிசம்பர் மாதத்தில் இல்லைன்ற ஒரு உண்மைகளை ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அப்போது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியிலையும் இந்த பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறான ஒரு காரியங்களை சரியான முறையில் கற்றுக் கொடுத்து விட்டான்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதனால தான் வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனத்தை சொல்லியிருந்தார். படிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது என்றும் அறிந்திருக்கிறோம் சொல்லி காமிக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மனக்கண்ணை பார்த்தீங்கன்னா இந்த பிசாசானவன் குருடாக்கிட்டான உண்மை கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாக யோசிக்கும் போது இந்த உலகத்தினுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகப்பெரிய கிருபையின் அடிப்படையில் நமக்காக ஒரு அருமையான ஒரு ஜெபம் பண்ணார். படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி காமிச்சார். அப்போ வேதாகமத்தை நேசிக்கூடிய ஒவ்வொருத்தருமே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிதான் உத்தமமான காரியம் என்ற வசனத்தை கூட நிறைய இடங்கள் நம்மளால் படிக்க முடியும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா?
அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி டிசம்பர் மாதம் பிறக்கலன்ற உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த உண்மைகளை தெரிஞ்ச நாம அந்த உண்மைகளுக்கு பின்னாடி போகணுமே தவிர பாரம்பரியத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. அப்போ பாரம்பரியத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நாம நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கலைன்றது தெளிவாடி சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அடுத்த பாயிண்ட், அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து வேதாமத்தில் பிறந்த காலத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கவனிக்கும் போது அவருடைய வயசை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் கூட நமக்கு தேவைப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கடந்த வகுப்பில் கடந்த கிளாஸில் நம்ம தெளிவாக பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, ஞானஸ்தானம், இறப்பு, உயிர்த்தெழுதல் இந்த காரியங்களை குறித்து ரொம்ப அருமையான ஒரு காலத்திற்கு தரிசனம் அங்கே சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ அதை படிச்சுட்டு உள்ளே போகலாமா? பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 படிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திகரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை நம்ம ஏன் கவனிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ரகசியங்கள், அதாவது அந்த காலப்பகுதியை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம உள்ள போயிருந்தோம். இதை குறித்து கூட ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிட்டோம். அப்போ இந்த ப்ராஃபஸியை, இந்த காலத்திற்கு தரிசனத்தை பயன்படுத்தி அவருடைய வயதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக 70 வாரங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தார். அந்த 70 வாரங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை எவ்வளோன்னு சொல்லி கவனிக்கும் போது 490 வருடங்கள் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, இந்த படத்தை பாருங்க. 70 வாரம் பார்த்துட்டோமா? அப்போ 70 வாரத்தினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 490. பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். அப்படி கவனிக்கும் போது இந்த 70 வாரத்தை 3 பாகமாக ஒரு பிரித்து காமிச்சிருந்தார். படிக்கலாமா? படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அடுத்த வசனம் படிங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு. பார்த்தீங்களா? அப்போ தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படிக்கும்போது 2 பார்ட் சொல்லி காமிச்சார். அதாவது 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் சொல்லி காமிச்சார். அப்போ 7ம் 62ம் எவ்வளோ ஆச்சு? 69 ஆச்சு இல்லையா? அப்போ 27ஆம் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வாரத்தை குறித்து பேசியிருப்பார். அப்போ மொத்தம் எத்தனை பாகம் பிரிச்சிருக்காரு இங்கே? 7, 62, கடைசி வாரம். அப்போ 3 பாகமாக பிரிச்சிருக்காண்ட ஒரு காரியங்களை குறித்து நம்ம படிச்சிருந்தோம். சரிங்களா? அப்படின்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த ஒட்டுமொத்த வருடங்கள் எவ்வளவு, அதாவது அவருடைய வயது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு க்ளூ வந்து நம்ம கொடுத்திருந்தார். அந்த 27ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது. பாத்தீங்களா? அப்போ அந்த கடைசி வாரத்தை நல்லா அந்த படத்தை பாருங்க. அப்போ அந்த கடைசி வாரத்தை 2 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு பாதி இன்னொரு பாதியும் பிரிக்கிறார். அப்போ அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, அப்போ கடைசி வாரத்தில் பாதி சென்ற பொழுது அவர் என்ன செய்வார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அப்போ பலியும் காணிக்கையும் அவர் எப்போ ஒளிய பண்ணார்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த பலி காணிக்கை இருக்கு இல்லையா, அந்த காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரே பலியாகவும் அவரே காணிக்கையும் என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ ஞானஸ்தானத்தில் இந்த காரியம் என்ன பண்ணாருன்னா முடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். பார்த்தீங்களா, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா முதலாவது எதுன்னு சொல்லி கவனிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலிகளும் காணிக்கைகளும். ஏன்னு சொல்லி கவனிக்கும் போது ஆசாரியர்கள் வந்து பலி செலுத்துவாங்க. பாருங்க, எபிரேயரில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். பாத்தீங்களா, அப்போ உலகத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு ஆசாரியன் இந்த காரியங்களை வந்து செய்யறாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்துக்காக தன்னையே என்ன பண்ணாருன்னா பலியாக ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் தான் அவருடைய ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்ப ஞானஸ்தானத்தில் அவர் பலியும் காணிக்கை மொழியை பண்ணாரு. அது எப்போன்னு சொல்லி கவனிக்கும் போது அந்த கடைசி வாரத்தினுடைய முதலாம் பகுதியில், நல்லா கவனிங்க, கடைசி வாரத்தை 2 பகுதியாக பிரிச்சிருக்கார். அப்போ அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் மொழியை பண்ணுவார். அது எந்த வயசுலன்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் ஞானஸ்தானம் எடுத்த வயசு, அதாவது 30 வயசுலன்னு சொல்லி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ மீதம் எவ்வளோ பகுதி இருக்குது? 3 இருக்குதா? அப்படின்னா 30 + 3 எவ்வளவு? 33 அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட, ஒரு உண்மையை கூட நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் 24 - 20 வரைக்கும் படிக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு வெளியெடுத்தோம். அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலப்பகுதி 33 வயசுன்னு சொல்லக்கூடிய உண்மைகளை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 33 வயசு அவர் மரிக்கும் போது பார்த்துட்டோம் இல்லையா. அப்படின்னா அவர் எப்போ பிறந்தார் அந்த விட நம்மளுக்கு தேவை இல்லையா. அதுதான் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் என்ன பண்ண போறோம்னா பார்த்துட்டு இந்த அருமையான பகுதி என்ன பண்ண போறோம்னா முடிக்க போறோம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏடி 33ஆம் வருஷத்தில் அவர் மரிச்சார்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக அங்கே காமிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஆனாலும் வேதாமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை குறித்து நிறைய ஆழமான சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த வகையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன அடிப்படையில் அதே மாதிரி அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதாமத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கவனிக்கிறதுக்கு நம்ம டைம் கிடையாது. அதனால தானியேலில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனம் என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம கையில் எடுக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஏற்கனவே படித்த வசனம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது வயசு 33 வயசு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அவர் பிறந்த வருடத்தை என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இதை உறுதி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ள நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாவே அவர் மரிச்ச வருஷம் 33 வந்துடும், நம்பர் 1. ஆனாலும் வேதாமத்துக்குள்ள பல சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சாட்சியை கவனிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கார். அதை எங்கேருந்து எடுக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை குறித்து இப்போ நான் கவனிக்க வரோம். படிக்கலாமா? பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். பார்த்தீங்களா? அப்படின்னா தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படிக்கும்போது இந்த 70 வாரம் இருக்கு இல்லையா, இந்த 70 வாரத்தை எங்க தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை நமக்கு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த 70 வாரத்தை எங்க தொடங்கணும்னு சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லி காமிக்கிறார். எங்க தொடங்கணுமா? எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இங்க தொடங்குறார். மறுபடியும் படிக்கலாமா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 70 வாரத்தை நம்ம தொடங்கணுன்ற ஒரு உண்மையை கூட பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தில் தெளிவா இருக்கணும். இந்த 70 வாரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா படிக்கலாமா? 24ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறது. பாத்தீங்களா? இந்த ஜனங்கள் எதையோ மீறி இருக்கிறாங்க. அந்த மீறுதலை என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா ஜனங்கள் எதை மீறி இருப்பாங்க?
நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதை மீறினாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினாங்கன்னா உள்ள என்ன வந்துடும்? இப்போ படிங்க. பாவங்களை தொலைக்கிறதற்கும். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்கன்னா உள்ள பாவம் வந்துருச்சு. அப்போ அந்த மீறுதல்களை அவர் தவிர்க்கணும். இந்த பாவங்கள் என்ன பண்ணணும்? தொலைக்கணும் சொல்லி காமிச்சார். அப்போ இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க, உள்ள பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால என்ன பெருகிருச்சு? படிங்க. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். பாத்தீங்களா? பாவம் உள்ள வந்ததுனால அக்கிரமம் நிறைய பெருகிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த அக்கிரமத்தை என்ன பண்ணணும்னா அவர் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க. மீறினால உள்ள பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வரக்கூடிய சாபத்துக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அப்போ இதிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் 70 வாரங்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாரு. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்ன திட்டத்தின் அடிப்படையில் ஜனங்களை ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யறான்னு சொல்லக்கூடிய உண்மைகளை கூட இப்போ நம்ம படிக்க போறோம்னு சொல்லி பார்க்குறோம். பார்க்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தேவன் சில நியாயமான தீர்ப்புகளை உள்ள கொடுத்து வச்சிருந்தார். ஒருவேளை கீழ்ப்படியாம போயிட்டீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட எல்லா விதமான சாபத்திற்கும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உட்பட்டுருவாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் உட்பட்டாங்க. அப்போ இந்த ஜனங்களை விடுதலை செய்யணும். விடுதலை செய்யணும்னா அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட காலங்கள் 70 வாரங்கள். அப்போ அந்த 70 வாரத்துக்குள்ளாக ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அந்த காரியங்களை யார் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செய்வார்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தாரு. அவர் செய்து முடிச்சிட்டாரு. இதை நம்ம ஏன் படித்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 70 வாரத்தை எங்கே தொடங்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ 70 வாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு உண்மையில் தெளிவாக இருக்கணும். எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஜனங்கள் மீறிட்டாங்க, பாவம் உள்ள வந்துருச்சு, அதனால அக்கிரமம் பெருகிருச்சு. அப்போ நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றணும். நிறைவேற்றினா மட்டும்தான் ஜனங்கள் அந்த சாபத்திலிருந்து வெளியில் வருவாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் எப்போ முற்றிலுமாக நிறைவேற்றப்பட்டது? படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. கொலோசியர்ல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அடுத்தது ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். பாத்தீங்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவோடைய மரணத்துல நியாயப்பிரமாணம் முற்றிலுமாக என்ன ஆகணும்னா முடிந்தாக வேண்டும் அப்படின்றதா இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு சாராம்சம் ஒரு காரியங்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமா பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசனங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம ஏன் படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளாக போயிட்டாங்க, அவங்கள அதிலிருந்து மீட்டெடுக்கணும். அதுக்காக 70 வாரங்களை நியமித்து வச்சிருந்தார். அப்போ அந்த 70 வாரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பாரு, ஞானஸ்தானம் எடுப்பாரு, மரிப்பாரு, உயிர் தெழுவாரு. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த சாபமும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த சாபம் நீக்கப்படும் சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லி காமிச்சார். அப்போ 70 வாரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70 வாரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சாக வேண்டும். அப்போ 70 வாரம் முடியும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70 வாரம் முடியும் போது நியாயப்பிரமாணத்துடைய
எல்லா விதமான சாபத்திலிருந்து ஜனங்கள் நீக்கி போடணும். ஒன்று, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் அங்கே நிறைவேறிருக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்களை தான் இப்போ நம்ம படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 70 வாரம் எங்கு தொடங்க வேண்டும்? அது ரொம்ப முக்கியமான பதிலாக இருக்குது. ஏன்னா இந்த 70 வாரத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அது எங்க முடியணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தில் தான் முடியணும். ஏன்னா அந்த மரணத்தில் தான் அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சாரு. அப்படி நியாயப்பிரமாணத்தை முடிக்கும் பொழுதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க சாபத்திலிருந்து வெளியில் வந்தாங்கன்ற உண்மைகளை இப்போ நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படித்தோம் இல்லையா? அப்போ இந்த 70 வாரன்றது 490 வருடங்கள் எங்கே தொடங்குறது, எங்கே தொடங்க வேண்டும் என்பதுதான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மறுபடியும் படிக்கலாமா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அப்போ இந்த 70 வாரம் தொடங்க வேண்டிய இடத்தை ரொம்ப கிளியரான பண்றாருன்னா நம்மளுக்கு வட்டமிட்டு காமிக்கிறாரு நம்முடைய பிதாகிய தேவன் இடத்துல. அப்ப எங்க தொடங்கணும்? என்னைக்கு எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுகிறதோ அன்னைக்கு தான். அப்போ இந்த இடத்துல தான் சில தடுமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வரும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் சொல்லும்போது பாபிலோன் ராஜாவுடைய காலப்பகுதியில் 587 BCல எருசலேம் தேவாலயம் தீக்கிரைக்கப்பட்டுச்சு. 2 நாளாமத்தில் நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இப்படி தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேமை மறுபடியும் கட்டுறதுக்காக, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுத்த உடனே ஜெருபாபேலுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அந்த காலப்பகுதி எடுத்துக்கணும்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அதை பத்தி இங்க பேசல. ஏன்னா இது ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. டு ரெஸ்டோர் அண்ட் ரீபில்ட் ஜெருசலேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இது எருசலேம் ஆலயத்தை பத்தி பேசல. எருசலேம்ல ஆலயத்துக்குள்ள நிறைய வேலைகள் இன்னும் பெண்டிங் இருக்குது, இன்னும் நிலுவையில் இருக்குது. என்ன வேலைகள் சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஆலயத்தை இன்னும் சுத்திகரிக்கல, ஆலயத்தில் பலிக்குரிய காரியங்கள் எதுவுமே நிறைவேறல, இப்படி அநேக வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. அதே நேரத்தில் அலங்கமும் கட்டப்படவில்லை. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நிலுவையில் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்டரை குறித்து இங்கே ரொம்ப டீட்டெயிலாக தானியேல்கிட்ட நம்முடைய தேவன் சொல்லி காமிச்சார். என்னன்னு சொல்லி காமிச்சார்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல். அப்போ இந்த கட்டளையை, எந்த கட்டளையை? எருசலேமை ரெஸ்டோர் பண்ணணும், அந்த ஆலயத்துக்குள்ள பலிக்கான காரியங்களை ஏற்படுத்தணும், அலங்கத்தை கட்டணும். அப்ப இந்த காரியங்களுக்கான ஆர்டரை முதல்ல யார் வாங்கினான்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய எஸ்ரா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆசாரியனுடைய தீர்க்கதரிசி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை முதல்ல வாங்கினான்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இப்போ நம்ம படிக்க வரோம். படிக்கலாமா? பாருங்க, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலரிலும் நிதன்மையரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய 7ஆம் வருஷத்துல, அப்போ இது எந்த வருஷம் சொல்லி கவனிக்கும் போது BC 458. அப்ப இந்த டைம்ல தான் இந்த ஆர்டரை வாங்குறாங்க. படிக்கலாமா? 13ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. பாத்தீங்களா? நம்மாலே உத்தரவாகிறது. இந்த ஆர்டரை வாங்கிட்டாரா? அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா எஸ்ரா 9:9 படிங்க. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். ரொம்ப அருமையான வசனம். அப்போ இந்த வசனங்களை படிக்கும்போது எந்த வசனங்கள்ல? எஸ்ரால 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
அப்புறம் 13ஆம் வசனம், அப்புறம் எஸ்ரால 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லி காமிக்குது. என்ன சொல்லி காமிக்குதுன்னு சொல்லி கவனிக்கும் போது எஸ்ரா கிட்ட தான் முதல்ல இந்த ஆர்டர் நகல் வழங்கப்பட்டது. இந்த ஆர்டருடைய நகல் வழங்கப்பட்டது என்ற காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அது எந்த வருஷம் சொல்லி கவனிக்கும் போது அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய 7ஆம் வருஷம், அதாவது பிசி 458 வருஷங்களை ரொம்ப தெளிவாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா பண்புக்குரிய சகோதரர்களே? அப்ப இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எதை தொடங்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த 70 வாரத்தினுடைய துவக்கத்தை இங்கிருந்து கொண்டு வரும்படியாக நம்முடைய தேவன் இங்கே உத்தரவிட்டிருக்கான்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப 458 பிசியிலிருந்து 490 வருடங்கள். நல்லா இந்த படத்தை பாருங்க. 458 பிசியிலிருந்து 490 வருடங்கள் போகும்போது அது எங்க வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடி 33ஆம் வருஷத்தில் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, எக்ஸாக்டா துல்லியமாக நம்முடைய தேவன் சொல்லக்கூடிய காலக்கணக்குகள் இங்க நிறைவேறுகின்ற உண்மைகளை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? நல்லா கவனிங்க. மறுபடியும் 458 பிசியிலிருந்து நீங்க 490 வருஷம் போகணும். போயினீங்கன்னா எங்கே வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏடி 33ஆம் வருஷத்தில் வரும் சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ சிம்பிளாக ஒரு கணக்கு நீங்கள் போடணுன்னா 458லேருந்து 490 மைனஸ் பண்ணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 ஏடி வரும். அப்போது இந்த இடத்துல நடுவில் 0 இயர் இருக்கும். அப்போ 0 இயரை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வருதோ அது கூட ஒன்று ப்ளஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் என்ன வருதோ அது கூட ஒன்று மைனஸ் பண்ணும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா, தம்ப் ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 458 பிசியிலிருந்து 490 வருஷங்கள் இங்கே போகும்போது இங்கே ஏடி 32 வரும். அது கூட ஒன்று சேர்த்திங்கன்னா 33ஆம் வருஷம் முதலும் கிளியராக சொல்லி பார்க்குறோம் இல்லையா? பண்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்து அநேக சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடி 33ல் நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். மரிக்கும் போது நியாயப்பிரமாணம் நிறைவேறுகின்றதுன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா? அப்போ ஏடி 33ல் அவர் மரிக்கும் போது அவருக்கு வயசு 33. அப்போ ஒவ்வொரு வருடமாக நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமாக பின்னாடி வரணும். எப்படி வரணும்? ஏடி 33 இருக்குல்ல, அடுத்து என்ன வரணும்? பின்னாடி ஏடி 32 வரணும். அடுத்து என்ன வரணும்? ஏடி 31 வரணும். இது வருஷங்கள் கீழே வயசு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் சொல்லி பார்க்குறோம். இப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏடி 1 வந்துடும். அப்போ ஏடி 1ல் நம்முடைய ஆண்டவருக்கு வயசு 2 அடிச்சு பார்க்குறோம். அப்புறமா ஏடி 1 தாண்டி பின்னாடி போனீங்கன்னா பிசி 1 வரும். பிசி 1ல் நம்முடைய ஆண்டவருக்கு வயசு 1ன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு வயசு அவருக்கு பிசி 1ல் அப்படின்னா அவர் எப்போ பிறந்திருக்கணும்? பின்னாடி வந்தீங்கன்னா பிசி 2ல் பிறந்திருக்கணும். பண்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த வருடம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி 2ல் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரே தவிர நீங்கள் உலகத்தில் சொல்லக்கூடிய காலக்கணக்கெல்லாம் வேதாந்தத்துக்கு இசைவாக இல்லைன்ற ஒரு உண்மைகளை வேதாகம் படிக்கும்போது தெளிவாக படிக்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லக்கூடிய உண்மைகளை கூட தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து நிறைய சாட்சிகள் இருக்குது. யாருக்காவது இதை குறித்து ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வேதாந்தத்தில் கூடிய எல்லா சாட்சிகளையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடி 33ல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. மரிக்கும் போது வயசு 33. அப்போ எப்போ பிறந்தாலும் சரி கவனிச்சிங்க அப்படின்னா பிசி 2ல் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாண்ட உண்மைகளை கூட இப்போ டேனியல் ப்ராஃபஸி வச்சு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியை பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஒரு காலப்பகுதியில் நம்முடைய தேவன் ஏற்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் இந்த பூமியில் பிறந்துட்டார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி என்ன பண்ணார்னா நம்முடைய தேவன் ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஆனாலும் அதை கூட இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் தவறாக உலகத்துக்குள்ளே சொல்லிட்டான். என்ன பிசாசானவன் சொல்லிட்டான்னு சொல்லி கவனிக்கும் போது ஸ்டார், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் உலகத்தில் கூட எல்லா கிறிஸ்தவர்களும் தவிர அநேக ஜனங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடிய வகையில் ஸ்டார் கட்டி வைப்பாங்க. இந்த ஸ்டார் அடையாளம் கிடையாது. எது அடையாளம் சொல்லி கவனிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதாமம் தான் நமக்கு சாட்சி. படிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். பாத்தீங்களா? இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப எது அடையாளம் கிடையாது? சாஸ்திரிகள் வந்து நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க இல்லையா, ஸ்டாரை பார்த்து வந்தாங்க இல்லையா, அது அடையாளம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாரை தேவன் தான் இந்த பிள்ளையை காணும்படி செய்திருந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லிப்பார் சொல்லி கவனிக்கும் போது இந்த ஸ்டாரே நீங்கள் ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லவே இல்லை.
என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்த வழி போகாமல் வேறு வழியாக போயிடுங்கன்னு சொல்லி நமக்கு மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலாக சொல்லி காமிச்சிருந்தார். ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? அப்போ அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயுல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை பார்த்தீங்கன்னா அங்கே நம்முடைய தேவன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் ஏரோதுகிட்ட என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லி காமிக்கிறார். ஏன்னா இது நம்ம ஏன் படிக்க வந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாரை பார்த்தா இங்கே வராங்க இல்லையா, அப்போ ஸ்டாரிங் அடையாளம் கிடையாதுன்றது தான் இங்கே வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு புரிந்து கொள்ளுதல். அப்போ நமக்கு என்ன அடையாளம் சொல்லி கவனிக்கும் போது பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு துணியில் சுற்றி அங்கே வச்சிருப்பாங்கன்றதான் அடையாளம் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த காலத்தை குறித்து ரொம்ப தெளிவாக நம்முடைய தேவன் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி தான் தேவனுடைய சத்தியங்களை ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இந்த உலகத்துக்குள்ள அவமாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் யார் யாரெல்லாம் நம்முடைய பிதாகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அதனால தான் இந்த உண்மை என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு நமக்கு முன்னாடி அவர் பகிர்ந்துக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய அறியாமல் இருக்காங்க உண்மைகளை கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தான் இந்த ஏடியும் பிசியும் உருவாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சில காரியங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது உண்மைகளை கூட எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த ஏடி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் வார்த்தை, அன்னோ டொமினின் சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது இன் தி இயர் ஆஃப் லார்ட், அதாவது கர்த்தருடைய நாளிலேன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அவன் பிசி என்பது பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்படி பண்ணும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலப்பகுதியிலே சொல்லி அர்த்தம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தான்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் BC 2ல பிறந்தாரு. அப்போ BC 2ல பிறந்தவர் எப்போ மரிக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் போது AD 33ல மரிக்கிறாரு. இந்த உண்மைகளை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி கவனிக்கும் போது டேனியலில் 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதாமத்தில் பிறந்த காலப்பகுதியை குறித்து ஒரு சில உண்மைகளை, அடிப்படையான உண்மைகளை மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது என்ன உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு உலகத்தில் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி, உலக ஜனங்கள் சொல்ற மாதிரி அவர் எப்ப பிறக்கல, டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி அவர் பிறக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைகள். ஆனால் வேதாமத்தின் அடிப்படையில் எப்படின்னு தெரியாது. இன்னைக்கு நமக்கு நம்முடைய பிதாகிய தேவன் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு மரிக்கும் போது எவ்வளோ வயசுன்னு சொல்லி கவனிக்கும் போது 33 வயசுன்ற உண்மையை கூட என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம படித்து பார்த்துருந்தோம் வேதாமத்துக்குள்ள. அடுத்து என்ன பார்த்தோம்னா, அவர் மரிக்கும் போது 33 வயசு. அது எந்த வருஷம் சொல்லி கவனிக்கும் போது AD 33 சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கேருந்து இந்த உண்மைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா டேனியலில் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால தீர்க்கதரிசனங்களை நிதானிக்கும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற உண்மைகளை கூட என்ன பண்ணிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லியிருந்தார். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளேன்னு சொல்லி காமிச்சாரு. அதனால தான் யூதர்கள் மத்தியில் அவர் பேசும்போது பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ உலகத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அநேக தவறான எண்ணங்கள் உலகத்துக்குள்ள சரியான முறையில் வச்சிருந்தாங்க. ஆனால் சத்தியம் அந்த அறியாமலிருந்து, தவறிலிருந்து நம்மளை விடுதலையாக்கிட்டு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய உயிர்கள் மட்டும்தான் இதை தொடர்ந்து போவங்களே தவிர வேற யாருமே இதை பின்பற்ற மாட்டான உண்மைகளை கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த காரியங்களை பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.